நீங்கள் செய்யற ஊழியம் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். புகழுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக நம்ம ஒரு நாளும் ஊழியம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக இந்த பணியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய தகப்பன் அழைத்தார், இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார். இந்த கனமான ஊழியத்தை என் கையில கொடுத்ததுனால இதை கட்டாயம் நான் செய்வேன் என்று சொல்லி நாம் செய்ய வேண்டும். ஊழியர்களை சோர்ந்து போகாதிருங்கள். நிறைய பாஸ்டர் அம்மாமார்கள் நல்ல உணவு இல்லாதனால சரீரம் மெலிந்து போய் சில வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிறவர். உங்களையும் தேவன் குணமாக்குவார். ஊழியக்காரர்களே, உங்களை கைவிடவே மாட்டார். இந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். அம்மா அப்பா வருகிற விசுவாச ஓட்டத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தார்கள்? நான் வருகிற நாட்கள் இந்த ஊழியம் செய்யக்கூடாது, வேலைக்கு போக வேண்டும், வெளிநாடு போக வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அழைப்பு இருந்தால் தேவ சித்தத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யலாம். ஒரு தகப்பனை போல நீங்களும் கீழ்ப்படிந்த கனமான ஊழியத்தை செய்ய முன் வரலாமே. அப்ப ஊழியர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு நமக்கும் தேவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தேவன் வைத்திருக்கிறார், ஸ்தானாபதியா வச்சிருக்கிறார். மனுஷனுக்கும் தேவனுக்கு நடுவாக நிக்கிறது நம்ம. எவ்வளவு பெரிய கனமான ஊழியத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கும் பொழுது நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? தொடர்ந்து ஜெபியுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், ஏற்ற காலத்துல அறுப்பீர்கள். ஹல்லேலூயா.